தனாவுக்காக 5 லட்சம் கொடுக்கவும். பாத்தியா, கடவுளோட முடிவு கூட அதுவாதான் இருக்கு. என்ன கதிர் இப்படி வந்திருக்கு? கதிர், நம்ம வேணா திருப்பி ஒரு தடவை போட்டு பார்க்கலாமா? எத்தனை தடவை போடுவ? கடவுளோட முடிவு அப்படிலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. நீ ஓகே தானே சொன்ன, அப்புறம் என்ன? இல்ல கதிர், ஏஜென்சிக்கு பணம் கொடுக்காம. நேத்து நம்ம கிட்ட சுத்தமா ஒரு பைசா கூட காசு இல்ல. ஆனா இப்ப 5 லட்சம் இருக்கு. இந்த நல்லது நடந்த மாதிரி அதுக்கும் ஒரு நல்லது நடக்கலாம். இந்த பணத்தை நாளைக்கு ஸ்பான்சர் கிட்ட கொடுத்துடலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எப்படியும் நீ சொன்னது நடந்துருச்சு. சரி, நான் ஒத்துக்கிறேன். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறேன். பிள்ளையாரப்பா, நீ என்ன முறைச்சு பாக்குறது தெரியுது. ஏன்னா நான் கோல்மால் பண்ணது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, 2 சீட்லயும் தனாவுக்கு பணம் கொடுக்கணும் தானே எழுதுனேன். ஏன்னா அப்பதான் தனா ஒத்துப்பா. என்னடா இவன் கல்லாட்டம் ஆடுறானேன்னு யோசிக்காத. தனாவை கனவுல ஜெயிக்கணும். அதுக்கு தான் நான் இதை பண்றேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ பிள்ளையாரப்பா. ஏங்க 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 கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏங்க வாங்க. லிங்கம், என்னையா? ஏங்க நம்ம எல்லாரும் எங்கேயாவது போய் தலைமறைவாயிடுவாங்க. குடி முழுக போதுங்க. நீங்க எங்கேயாவது வெளியூர் போயிடுங்க, நானும் எங்கேயாவது போயிடுறேன். என்னையாச்சு? எதுக்கு அப்படி பதறிக்கிட்டு இருக்க? இத பாருங்க, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல நீங்க அந்த சீனுவோட குடோனை எரிக்க சொன்னீங்க. நான் இப்ப அந்த குடோனுக்கு நெருப்பு வைக்க போய் அந்த மாயா என் கையில சூடு வச்சா. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த காயத்தோட அடையாளத்தை வச்சு என்ன கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, நம்ம ஆள் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் தப்பிக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க பேரெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா என் பேரு எழுதி கொடுத்துருப்பான்னு தான் நினைக்கிறேங்க. எல்லாரையும் வர வச்சு விசாரிக்க போறாங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? கையில இருக்கிற காயத்தை பார்த்தா கண்டிப்பா நான் தான் அந்த குடோனை கொளுத்துன்னு தெரிஞ்சிருங்க. இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? மாட்டினா என் பொண்ணு கல்யாணம், நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். உங்களுக்கு உதவி பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேங்க. இந்த தழும்ப பார்த்தா மாயா கண்டுபிடிச்சிருவாங்க. அவளுக்கு நல்ல அடையாளம் தெரியும். இப்ப என்ன, இந்த தழும்ப வச்சு கண்டுபிடிக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா அண்ணே. சரியா சொன்னமா, சூப்பர் ஐடியா. அப்படியே பண்ணிடுவோம். ஏங்க என்ன பண்ண போறீங்க? இருங்க. ஏங்க என்னங்க இது? உங்க கையில இருக்கிற தழும்பு மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளான். என்ன சொல்றீங்க? இல்ல லிங்கம், உன் கையில இருக்கிற சின்ன தழும்பு மேல பெரிய சூடா போட்டு விட்டுட்டா மாயா போட்ட சூடு தழும்பு தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் மாயா பார்த்தாலும் அவளால கண்டுபிடிக்க முடியாது. இது ஏதோ வீட்டுல வேலை செய்யும் போது நீயே சுட்டுக்கிட்டேன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். கம்பியில சுட்ட காயமா இருந்தா தானே கண்டுபிடிப்பாங்க. ஏங்க அதுக்காக இன்னொரு தடவை சூடு போட்டுக்கணுமா? மாட்டிக்க கூடாதுன்னா இதை நீங்க பண்ணிதான் ஆகணும். ஏங்க விட்டா உடம்பு ஃபுல்லா சூடு போட சொல்லுவீங்க போல. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். சொல்றதை கேளுங்க அண்ணன், நீங்க பார்த்து பண்ணி விடுங்க. லிங்கம், கையை நீட்டுங்க. நீட்டுங்க லிங்கம். ஏங்க ஒரு மனுஷன் எத்தனை தடவை உங்க சூடு தாங்கிறது? லிங்கம், இதை தாங்கினாதான் ஜெயிலுக்கு போகாம இருக்க முடியும். எப்படி வசதி? கண்ணை முடிக்கோங்க. ஏங்க கண்ணை மூண்டா மட்டும் வழி தெரியாம போகுது. எப்படியும் மாட்டிக்காம தப்பிச்சா போதும். போடுங்க. சரி. சார் என்ன எதுக்கு சார் வர சொன்னீங்க? எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் புடிச்சாலும் உங்க பேரை சேர்த்து தான் சொல்லியிருக்கான். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். சந்தேகம் தெளிவானா உங்களை அனுப்பிட போறேன். வெயிட் பண்ணுங்க.
யாரு? ஏய் இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்றாரு. பேசு. ஹலோ. சொல்லுங்க சார். உங்க குடோன் கொளுத்துன கேஸ்ல சில பேரை நான் வரவழைச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் வந்து அடையாளம் காட்டினா நல்லா இருக்கும். இதோ நாங்க உடனே வரோம் சார். என்னாச்சு? சில பேரை பிடிச்சி வச்சிருக்காங்களா, அதுல நம்ம குடோனை கொளுத்துனவங்கள அடையாளம் காட்ட சொல்றாங்க. இன்னைக்கு கண்டிப்பா மாட்டுவானுங்க. சரி வா போலாம். வா. வணக்கம் சார். வாங்க. உங்க குடோன் எரிச்ச கேஸ்ல ஒரு ஆளை பிடிச்சி நான் விசாரிச்சேன். அவன் கேங்கோட சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கான். அவன் சில பேரை எழுதி கொடுத்தான். அதை வச்சுதான் எல்லாரும் இங்க வர வச்சிருக்கேன். தீ வச்ச ஆள் இங்க இருக்கானா பாருங்க. சரிங்க சார். இந்த மாயா ஏற்கனவே ரொம்ப கிரிமினலாக யோசிப்பா. இப்போ நம்ம மாட்டணும், இதை வச்சு நம்ம பொண்ணை அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாளே. எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சா போதும். சார், இவன் இருந்தான் சார். இவன் அங்க இருந்தான். ஆமா சார், குடோனை கொளுத்துனதுல இவனும் இருந்தான். இவனை விசாரிங்க சார். ஏய் ஏய் சார். வாடா. சார் சார் சார், நீதானா? எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏய் ஆயமுற ராஸ்கல். சார், அடுத்து இவன்கள் இருக்கானா பாருங்க சார். சார், இவனும் இருந்தான் சார். ஏய், ஆமா சார், இவன் தான் சார் கடைசியா ஓடி போனான். கீழே உட்காரு. மாமா, நீங்க எங்க இங்க? மாப்பிள்ள, திடீர்னு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. வந்தா இவனுங்களோட நிற்க வச்சாங்க. சார், இவரை ஏன் சார் இங்க நிக்க வச்சிருக்கீங்க? இவர் எங்க சொந்தக்காரர் மாமா சார். இவர் பேரும் சொன்னாங்களே சார். சார், இவர் எங்க வீட்டு ஆள் சார். இவர் ஏன் சார் அதை பண்ண போறாரு? ஆமா சார், இவருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. ஊதுபத்தி வேணா கொளுத்துவாரு, குடோனை கொளுத்துற அளவுக்கு தைரியம் கிடையாது. நீங்க ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? சொல்ல வேண்டியதானே. எதுக்கோ ஒரு தடவை அவரை பார்த்து சொல்லுங்க சார். நான் தான் சொல்றேன்ல, அவர் எங்க வீட்டு ஆள் சார். அவர் பொண்ணு எங்க வீட்டுல தான் சார் இருக்கு. எங்க மாமா தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே போறாரு. இவர் எங்களுக்கு எதிரால எதுவும் பண்ண மாட்டாரு சார். எட பாவிகளா, இவனுங்களை போய் நம்பி அந்த பசுபதி என் கையில் பெரிய சூடா வேற போட்டு விட்டானே. அதுக்காகவாது ஒரு தடவை செக் பண்ணி விடுங்கடா. மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருந்தா என்னையும் செக் பண்ணி சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, என்ன நீங்க குடும்பத்தில் ஒரு ஆளை எப்படி சந்தேகப்பட முடியும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. முதல்ல நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. அட பாவிகளா, இப்படி ஈஸியா விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கையில சூடு போட சம்மதிச்சிருக்கவே மாட்டேனே. சார், அவனுங்க தான் சார் அங்க கொளுத்தனப்ப இருந்தானுங்க. அவனுங்களை விசாரிங்க சார். ஏய், ஏன்டா குடோனை கொளுத்துனீங்க? சொல்லுங்கடா. ஏன் கொளுத்துனீங்க? ஏன் கொளுத்துனீங்க? அது குடோனை கொளுத்துனீங்க. ஐயோ, புடா. அடிங்க இல்ல. குடோனை கொளுத்த சொன்னது யாரு? புவனேஸ்வரி அம்மா தான் சார் செய்ய சொன்னாங்க. புவனேஸ்வரி அம்மா தான் சார் கொளுத்த சொன்னாங்க.
இது அவ வேலையா தான் இருக்கும்னு. அவெல்லாம் திருந்தவே மாட்டாளா? அடப்பாவுமே, அந்த பொம்பளை அப்படி பண்ணியிருக்கா. இன்னும் நம்ம குடும்பத்தை ஏன் தான் இப்படி பாடாப்படுத்துறான்னு தெரியலையே. இப்படி ஒரு பொம்பளைய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ச்சே. சீனு, நீங்க புவனேஸ்வரி மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் விசாரிக்கிறேன். இல்ல சார், வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? அவ தான் பண்ணிருப்பான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்க குடும்பத்துக்குள்ள ஏற்கனவே பரம்பரை பகை இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றா. நீங்க கேஸ் ஃபைல் பண்ண வேண்டாம். மாயா, அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம். அவளுக்கு இருக்கிற காசுக்கு ஈஸியா பெயில்ல வந்துருவா. இல்ல வேற யாரையாவது அவ இடத்துல ஜெயிலுக்கு போக வைப்பா. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வேஸ்ட் தான். நீ சொல்றதும் சரிதான். அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஆ, சார், நாங்க இத வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறோம். சரி, நான் எதுக்கு இவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிறேன். சரிங்க சார். ம். ஏய், எழுதுறீங்கடா. யோ சார். இவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்க. சரிங்க சார். போங்கடா, போங்க. நடங்கடா, போங்கடா. வா, யோ நடங்கடா. கூட்டிட்டு வாயா. ஓ ஓ போ. மாமா, ஏதோ தெரியாம உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள. அந்த புவனேஸ்வரி தான் இப்படி பண்ணியிருக்காளா? அவ வீட்டுக்கு போய் நான் சண்டை போடுறேன் பாரு. இல்ல மாமா, வேண்டாம். இது வீட்டுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். சரிங்க மாப்பிள்ள. சரி, வாங்க மாமா போலாம். ம். வா. ம். அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். அண்ணி, இப்ப ஆரம்பிங்க, கரெக்டா இருக்கும். அப்பா முருகா, உன்னை நம்பிதான் நான் இத பண்றேன். நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். அண்ணி சீக்கிரம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அண்ணி இந்தாங்க, இத கையில வச்சுக்கோங்க. ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. கத்துங்க கத்துங்க. ஏய், என்ன சத்தம்? முருகா முருகா. ஏய் பத்மா, அக்கா, என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய் பார்வதி, என்னாச்சு? என்னங்க, அண்ணி மேல சாமி வந்திருக்குதுங்க. சாமி வந்திருக்கா? இவ மேலையா? ஐயோ அண்ணன், அப்படிலாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. முருகர் வந்திருக்காரு. முருகரா? பொதுவா சாமி வந்தா ஐயப்ப சாமி வரணும், இல்லன்னா ஐயனார் வரணும், அப்படி இல்லன்னா மாரியாத்தா வரணும். கரெக்ட். இப்படி முருகன் எல்லாம் வரமாட்டாரு. ஏன முருகர் எல்லாம் வர மாட்டாரு உங்ககிட்ட சொன்னாரா என்ன? இந்த மாதிரி சந்தேகமா கேட்க கூடாது, அது சாமி குத்தம் ஆயிடும். ஏய் பார்வதி, முருகா, அங்க என்ன பேச்சு? என்ன முருகா, திடீர்னு ஏன் பொண்டாட்டி மேல வந்திருக்கீங்க? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வரணுமா? பார்வதி, நீங்க என்ன ரெண்டு பேரும் மஞ்ச புடவை எல்லாம் கட்டிருக்கீங்க? அது அண்ணி கனவுல நேத்து முருகர் வந்து மாலை போட்டு என்ன பார்க்க மருதமலைக்கு வான்னு சொன்னாரா. அதுக்கு தான் நாங்க மாலை போட்டிருக்கோம். அப்படியா முருகா? ஓ, புதுசா ஒரு பிளான் பண்ணிருக்காங்களா? ஏய், எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்ற மாதிரி தான் இந்த வீட்ல நடக்கணும். சரி முருகா. என் பக்த பத்மா மாலை போட்டு என்ன பார்க்க மருதமலைக்கு வர போறா. அவ ஒரு சாதாரண பக்தை இல்ல. வேற எந்த மாதிரி பக்த? ஏய், ஐயோ, சும்மா இருக்கு மாமா, வாய் வச்சுக்கிட்டு. அவள மாதிரி ஒரு பக்தைய எங்கேயுமே பார்க்க முடியாது. என் மேல அவ்வளோ பக்தி வச்சிருக்கா. அதனால தாண்டா அவ மேல வந்து நான் இறங்கிருக்கேன். அவ விரதத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எல்லாரும் சுத்த பத்தமா இருக்கணும். என் பக்தியோட விரதத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது. அதுக்கு எல்லாரும் அவளுக்கு உதவியா இருக்கணும். ஏதாவது குறை வந்துச்சு,
அப்புறம் என் கோபத்துக்கு ஆளாயிடுவீங்க. ஏய் பத்மா ஐயோ அண்ணே, முருகன். முருகா முருகா, இந்த வீட்டுக்கு சீக்கிரம் ஒரு வாரிசு வரட்டும். என் மருமகளும் மகனும் இன்னைக்கு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. டேய் முட்டாள் மணி. டேயா நான் முருகன்டா. மாமா வேணாம் வேணாம். சொல்லு முருகா. நான் சொல்றது உனக்கு புரியலையா? இந்த வீட்ல சுத்த பத்தமா இருக்கணும். இங்க எப்ப எது நடக்கணும்னு எனக்கு தெரியும். வாரிசு வரும்போது வரும். முதல்ல என் பக்தியோட விரதத்தை நல்லபடியா நடத்தணும். அவ வந்து மருதமலையில என்ன பாக்குற வரைக்கும் அவ விரதத்துக்கு ஒரு தடையும் வரக்கூடாது. அக்கா நீ வந்து அக்கா இல்ல, முருகன் முருகன். முருகா. சரி முருகா. இப்போ திடீர்னு சொன்னா எப்படி முருகா? அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்ல. ஏய், நான் சொல்றத நீ செய்டா, எதிர்த்து பேசாத. சரிப்பா, நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செய்யறோம். ஜாக்கிரதை, இந்த விரதத்துல எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. ரமணி, நீதான் இந்த குடும்பத்தோட தலைவி. எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நல்லபடியா நடத்தணும். சரிப்பா. ஏய் பார்வதி, முருகா, அங்க என்னடி பாத்துட்டு நிக்கிற? நான் மலையேறணும், எனக்கு ஆராத்தி காட்டு. சரி முருகா. முருகா முருகா. அரோகரா ரோகரா அரோகரா. அம்மா பாத்து. அம்மா அத்தை இங்க வாங்க. எப்படிங்க? என்ன மச்சான், திடீர்னு இவன் மேல சாமி வந்து இப்படி எல்லாம் சொல்லுது? அதான் மாமா எனக்கும் புரியல. அம்மா சார் சார். என்னப்பா, என்ன வேணும்? ஸ்வீட்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸ்வீட்டா? அப்படிலாம் யாரும் இங்க ஆர்டர் பண்ணலையே. அப்பா அப்பா இருங்க. நான் தான் ஆர்டர் பண்ணேன். நீ ஆர்டர் பண்ணியா? ஆமாப்பா. என்ன பேசிட்டு இருக்காங்க சார்? இந்த பாக்ஸ்ல வாணியம்பாடி மக்கன் பேடா, ஹைதராபாத் அல்வா 1 கிலோ, மதுரை மல்லிப்பூ, இது எல்லாமே இதுல இருக்கு சார். டேய், என்னடா இவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்க? சொல்றேன்ப்பா. எவ்வளோங்க ஆச்சு? 2000 ரூபாய் சார். 2000 ரூபாய்க்கு ஸ்வீட்டே வா. சரி நீ கொடுப்பா. நல்லதுதான். இந்தாங்க. தேங்க்யூ சார். பாத்து வரேன் சார். என்ன வெயிட் மாமா, நானே எடுத்துட்டு போறேன். குடு என்கிட்ட கொடு, நான் கொண்டு வரேன். நீ முன்னாடி போ. நானே. வாங்க மச்சான், வாங்க மாமா போலாம். உன் மேல இப்படி முருகர் வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பத்மா. எனக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு நானும் நினைக்கலமா. அதுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் அத்தை. அம்மா, நம்ம வீட்லயும் நிறைய பிரச்சனை நடக்குதுல்ல. மாலை போட்டு மருதமலைக்கு போயிட்டு வந்தா நல்ல விஷயம் நடக்கும். என்ன சிவா இதெல்லாம்? ஸ்வீட்டுமா, நம்ம சீனுதாமா இந்த ஸ்வீட்டு பூவு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்காமா. ஆமா, எதுக்குடா இதெல்லாம்? இல்ல மாமா, நீங்க ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் ஆர்டர் பண்ணேன். ஆமா, அதுக்கு ஏன்டா ஆர்டர்லாம் போட்ட? எப்போ நான் வாங்கிட்டு வரும்போது பாக்குறவங்க கண்ணு வைக்கிறாங்க. அதனால எல்லா தடவையும் தள்ளி போகுதுன்னு அதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். இப்பவும் நடக்கும்னு தோணல. எல்லாம் என் நேரம். டேய் அதுக்கு என்னடா, ஜோசியரே நல்ல நாள்னு குறிச்சு கொடுத்துருக்காரு. அதனால இன்னைக்கே வச்சுக்கலாம். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அண்ணியும் நானும் மாலை போட்டிருக்கோம். முருகனே வந்து சுத்த பத்தமா இருக்கணும்னு சொல்லிருக்காருல்ல. ஆமாடா சிவா, மாலை போட்ட வீட்ல இந்த சடங்குல எப்படி பண்ண முடியும்? ஏண்டி,
அதேபடி இன்னைக்கு தான் அந்த ஏற்பாடு பண்றோம்னு தெரிஞ்சு கரெக்டா 2 பேரும் மாலை போட்டிருக்கீங்க. ஆ, ஏங்க முருகனே வந்து சொல்லும்போது பண்ணாம இருக்க முடியுமா? நம்ம கையில என்னங்க இருக்கு? சரி, இவ்வளவு ஸ்வீட் ஆர்டர் பண்ணிருக்கானே, இதெல்லாம் என்ன பண்றது? பூஜைக்கு வச்சுக்க வேண்டியதுதான். இப்பதான் இவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. மாமா பரவாயில்ல விடுங்க. அத்தை மாலை போட்டிருக்கிற இந்த நேரத்துல எதுவுமே வேண்டாம். அவங்க விரதத்தெல்லாம் நல்லபடியா முடிக்கட்டும். பாத்தீங்களா, அவளே சொல்லிட்டா. மத்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் பூஜை சாமி விஷயத்துல அவ சரியா இருக்கா பாருங்க. இதுக்கு மட்டும் நல்லா பாராட்டு. பின்ன 2 பேரும் மாலை போட்டுட்டாங்க. வீடு சுத்தபத்தமா இருக்கணும். முதல்ல விரதெல்லாம் முடியட்டும், மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. சரி சரி, இப்பவே பூஜை ஆரம்பிக்கணும். எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. போ. இங்க மாயா சீனிவாசங்கிறது யாரு? மிஸ்ஸஸ் மாயா ஸ்ரீனிவாசன் நான் தான் சார். என்ன விஷயம் சார்? நீங்க ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். இங்க 12 வருஷம் இந்தியாவில் இருந்தா தான் இங்க சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்க குடியுரிமை நாட்டுக்கு போய் ஆகணும். உங்க விசா முடிஞ்சு 6 மாசம் ஆகுது. நீங்க இந்தியா விட்டு திரும்பி போய் ஆகணும்.